ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப 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 சாரிப்பா. வாங்க கதைக்குள்ளே போகலாம். எனக்கே உயிரானவள் எபிசோடு 43. நான் மதி சுப்பிரமணி இல்லை, மிஸ்ஸஸ் மதி கௌசிக் தேவ் என்று அழுத்தமான குரலில் சொன்னவள் கௌசிக் பக்கம் திரும்பி ஒரு பார்வை பார்த்துவிட்டு வேகமாக கீழே இறங்கி அங்கிருந்து ஓடினாள். அவள் சொல்வதை கேட்டு எல்லோருக்கும் புரியாமல் அவர்களுக்குள் பேச ஆரம்பித்தார்கள். கௌசிக் தான் ஒரு நிமிடம் அவள் சொல்லி சென்றதை நினைத்து உறைந்து போய் அமர்ந்திருந்தான். கார்த்திக் மனமகிழ்ந்து மேடையேறி கௌசிக் பக்கம் வந்தவன், டேய், இன்னும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கடா, திரும்ப பெங்களூர் ஓடிடுவா மச்சான் என்று கிண்டல் செய்தான். அவனை பொய்யாக முறைத்துவிட்டு தான் யார் என்பதை மறந்து கோட்டை கழட்டிவிட்டு ஸ்டேஜிலிருந்து கீழே இறங்கி மதி ஓடிய திசை நோக்கி சென்றான். மைக்கை வாங்கிய கார்த்திக், ஸ்டூடெண்ட்ஸ், மதிதான் கௌசிக் சாரோட ஒய்ஃப். அவங்களுக்கு கல்யாணமாகி 3 வருஷம் ஆச்சு. ஸோ இது அவங்க பர்சனல். இப்போது நம்ம பட்டம் வாங்கிட்டு போக வந்த ஒர்க்கை பார்க்கலாம் என்று சொன்னவன் கௌசிக் இடத்தில் நின்று வேலையை செய்தான். கீழே இருந்த இதையெல்லாம் கேட்ட மாணவர்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அனிதாவிற்கு தான் பொறாமை தீ பற்றி எரிந்தது. அவளுக்கு எல்லாம் இப்பொழுது புரிந்தது. கௌசிக் மாமன் மகள்தான் மதி. ஆனால் அது தெரியாமல் இருந்திருக்கிறோம் என்று நினைக்கும் போது வெறுப்பாக இருந்தது. இருந்தும் கௌசிக்கின் ஆளுமை வசதியை தெரிந்து வைத்திருந்ததால் மதியை பகைத்து கொண்டால் அது தனக்குதான் ஆபத்து என்று நன்றாக தெரியும். ஆனாலும் அவளை ஏதாவது செய்ய வேண்டும் என்று யோசித்தவள் அவளின் அப்பாவிற்கு இதை பற்றி ஃபோன் செய்து சொல்லிவிட்டாள். அது ரீகனின் காதுக்கு வந்து சேர்ந்தது. அவள் கல்யாணம் பண்ணது கூட தெரியாம அவளை அடைய நினைத்து இருக்கிறேன். அதுவும் எனக்கு பிடிக்காத அந்த கௌசிக்க கல்யாணம் பண்ணி இருக்கா. இந்நேரம் அவளை கல்யாணம் பண்ணி இருந்தா இந்த சொத்தையெல்லாம் நான் அடைந்து இருப்பேன் என்று கத்தியவன் அவனது ஆட்களை கத்தி அழைத்தான். அவர்கள் யாரும் வராததால் வெளியே வந்து பார்க்கும்பொழுது அவனது அப்பா அம்மாவை போலீஸ் அரெஸ்ட் செய்து கொண்டு இருந்தார்கள். ஒன்றும் புரியாமல் போலீஸ் பக்கம் வந்தவன், எதுக்கு இவங்கள அரெஸ்ட் பண்ணுறீங்க என்று கோபமாக கேட்டான். இவங்க ரொம்ப வருஷம் முன்னாடி 3 கொலை பண்ணி ஒரு குழந்தைய கடத்தியிருக்காங்க. அதுக்கும் எங்ககிட்ட இவங்களுக்கான எதிராக சாட்சி கூட இருக்கு என்று சொன்னார்கள். அடுத்த நொடி ரீகனின் கையில் விலங்கை மாற்றினார்கள். ஹலோ, என்னை ஏன் அரெஸ்ட் பண்ணுறீங்க? நீ நல்லவன் மாதிரி நடிக்காத. நீ லண்டனில் ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இந்தியா வந்து தங்கி இருக்க. அந்த பொண்ணோட அப்பா கேஸ் போட்டு உன்னைய கண்டுபிடிச்சிட்டாரு. அது ஆதாரத்தோடு எங்களுக்கு வந்து இருக்கு என்று சொல்லி அவனை இழுத்து சென்றார்கள். அவர்களுக்கு இப்படி ஒரு நாளில் தாங்கள் செய்த தவறுக்கு மாட்டிக்கொள்வார்கள் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை. எனினும் அவர்கள் தவறுகளை உணர்ந்தார்களா என்பது காலம்தான் தீர்மானிக்கும். இங்கு மதி ஓடி வந்து ஒரு இடத்தில் மூச்சு வாங்கி கொண்டு இருந்தவள் பின்னால் வந்து நின்ற கௌசிக், அங்கு என்ன சொன்னா அதை திரும்ப சொல்லு என்று கேட்டு அவள் தோள் மீது கை வைத்து திருப்பினான். அவள் கண்கள் கலங்கி இருப்பதை பார்த்தவன், மதி என்னாச்சு? நான் ஏதாவது திரும்ப உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டனா என்று வேகமாக சொல்லி அவள் மீது இருக்கும் கையை எடுத்தான். அடுத்த நொடி அவன் நெஞ்சில் சாய்ந்து அழுதவள், போதும், இதுக்கு மேலே என்னால் உங்களை பிரிந்து இருக்க முடியாது. எனக்கு உங்கள் மேலே கோபம் எல்லாம் இல்லை, ஏதோ ஒரு பிடிவாதம். ஆனால் நீ இந்த 2 மாதம் என்னை பார்க்க கூட வராமல் இருந்தப்ப தான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணினேன். அதுக்கு முன்னாடி எப்பவும் உன்னைய பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் நீ ஊரில் இல்லாதப்ப வாழ்க்கையே வெறுத்து போச்சு. என்னை விட்டு எங்கேயும் போகாதீங்க மிஸ்டர் தேவ் என்று சொல்லி தேம்பினாள். அடடா, என் குட்டிமாக்கு லவ் அதிகமாக ஆயிடுச்சு போல. வாடா போடா எல்லாம் சர்வசாதாரணமாக வருதே என்று சொல்லி அவளை சீண்டினான். மேலே நிமிர்ந்து பார்த்து அவனை முறைத்தவள் எக்கி அவன் எதிர்பார்க்காத நேரம் அவனது கன்னத்தை கடித்து வைத்தாள். ஆ, வலிக்குதிடி. ஆனால் இது எல்லாம் எனக்கு இப்போ பத்தாதே என்று சொன்னவன் சற்றென்று அவளை தூக்கி கொண்டான். சுற்றுமுற்றும் பார்த்தவள், நம்ம காலேஜில் இருக்க யாராவது பார்க்க போகிறாங்க என்று பதட்டமாக சொன்னாள். இப்போ நான் உன்னோட கிளாஸ் யாரும் இல்லை என்று சொன்னவன் பார்க்கிங்குக்கு அவளை தூக்கியபடி வந்தவன் காரை அன்லாக் செய்து உள்ளே பின்னால் அவளை அமர வைத்தவன் அவனும் அமர்ந்து காரை லாக் செய்து அடுத்த நொடி அவளை சீட்டில் சாய்ந்து அவளது உதட்டை சிறை செய்தான். அவள் முதலில் விழித்தாலும் சில நொடியில் அவனுக்கு அனுமதி தந்து அவனை மேலும் அணைத்து அவனுடன் இணைந்தாள். 3 வருட பிரிவை அந்த ஒற்றை முத்தத்தில் வன்மையாக காட்டிக்கொண்டு இருந்தான். நேரம் கடந்து இருவருக்கும் மூச்சு வாங்க இடைவெளி விட்டவன் மூக்கோடு மூக்கு உரசி புன்னகை செய்தான். அவளை தூக்கி அவனது மடியில் வைத்தவன் அவள் தோள் மீது முகம் புதைத்து மூச்சு வாங்கி அவளது தோளில் முத்தம் வைத்தான். அது அவளுக்கு என்னமோ செய்ய அவனது முதுகை இறுக்கி பிடித்தாள். மெல்ல அவளது முகத்தை நிமிர்த்தி கண்ணு மூக்கு கன்னம் என்று முகம் முழுவதும் முத்தம் வைத்து கழுத்தின் கீழ் வந்தவன் உதட்டில் கை வைத்தவள், தேவ், நம்ம கார்ல இருக்கும் என்று முகமெல்லாம் சிவந்து அவனை கூச்சப்பட்டு சொன்னாள்.
அப்பொழுதுதான் ஆட்கள் வந்து செல்லும் இடம் என்று நினைவு வந்து நெற்றியைத் தற்றி தலை கோதி தன்னை சரி செய்தவன் அவள் தலைமுடியை சரி செய்துவிட்டு இறங்கியவன் வேகமாக முன்பக்கம் வந்து காரை ஸ்டார்ட் செய்து புயல் வேகத்தில் அவனது பீச்சி ஹவுஸு முன்னால் காரை நிறுத்தி அவள் இறங்கும் முன் கதவை திறந்து கையில் ஏந்தியிருந்தான். தேவ், எனக்கு கால் நல்லாதான் இருக்கு. ஆனா இது நமக்காக நாம வாழ நான் வாங்கின வீடு. அதுக்கு என் ஆசை பொண்டாட்டியை நான் தூக்கிட்டு வருவேன் என்று சொன்னவன் மெயின் கதவை பாஸ்வேர்டு போட்டு திறந்து உள்ளே நுழைந்ததும் நேராக படிகளில் ஏறி சென்று அவர்களது அறைக்குள் வந்தவன் அவளை படுக்கையில் அமர வைத்து அவள் பக்கம் அமர்ந்தான். இந்த ரூம் பிடிச்சிருக்கா குட்டிமா? நமக்காக ஸ்பெஷலாக டிசைன் பண்ணது. இந்த அறை அவளுக்கு பிடித்த வகையில் அமைந்து இருந்தான். அவற்றில் அதிகம் அவளது போட்டோஸ் மட்டும்தான் நிறைந்து இருந்தது. அதையெல்லாம் பார்த்து கண்கள் கலங்கிய மதி, சாரி தேவ், நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் தானே. அவளை தூக்கி மடியில் அமர வைத்தவன் கண்களை துடைத்துவிட்டு இறுக்கமாக அணைத்தவன். அப்படியெல்லாம் இல்லை குட்டிமா, நீ இல்லாதப்பதான் நான் என்ன தப்பு எல்லாம் பண்ணினேன்னு எனக்கு புரிஞ்சுது. ஆனால் எப்படியும் என்கிட்ட வருவேன்னு நம்பிக்கை இருந்துச்சு. அது இன்னைக்கு நடந்திருக்கு என்று சொல்லும் போதே அவன் குரல் கரத்தது. அவன் தன்னை பிரிந்து வேதனையில் இருக்கிறான் என்று அவனின் இந்த தோரணையை வைத்து புரிந்தவள் மெல்ல நிமிர்ந்து ஐ லவ் யூ தேவ்மாமா என்று சொல்லி அவன் உதட்டில் இதழ் பதித்தாள். அவளை ஆச்சரியமாக பார்த்தவன் பின் அவள் விட்ட முத்தத்தை அவன் தொடர்ந்தான். அந்த முத்தம் அவனுக்கு பத்தாமல் போக அவளுக்கு தன்னுடைய முழு காதலை அவளிடம் காட்ட நினைத்தவன் அவளை பெட்டில் தள்ளி காது மடலில் இதழ் பதித்தான். அதில் மதிக்கு உடலெல்லாம் சிலித்து அடங்கியது. கண்களை மூடி அந்த உணர்வுகளை ஏற்றாள். என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல என்று ஏங்கி தவிப்புடன் கேட்டான். அவன் சொன்னதை கேட்டு அவனை முறைத்து பார்த்தாள். அவளுக்கு பிடிக்கவில்லை என்று நினைத்தவன் பெட்டில் இருந்து எழுந்து சாரிடி குட்டிமா, அது தெரியாம என்று சொல்லி பெட்டில் இருந்து இறங்கும் முன் அவன் சட்டை கலரை பிடித்து இழுத்தாள். இழுத்த வேகத்தில் அவள் மீது விழுந்து இருந்தான். அவன் புரியாமல் அவளை பார்க்க, ஐயோ நீ வேஸ்ட், உனக்காக தான் இவ்வளோ அழகா புடவையெல்லாம் கட்டிட்டு உன் பொண்டாட்டியா வந்து இருக்கேன். ஆனால் 33 வயசாகி உனக்கு இன்னும் சரியா எதுவுமே தெரியல என்று கிண்டலான குரலில் சொன்னவள் கைகள் அவனது சட்டை பட்டனை திருகினாள். அவள் சொல்வதை கேட்டு புரியாமல் விழித்து, எனக்கு தெரியுமா தெரியாதான்னு இன்னைக்கு இப்போ காட்டுறேன் என்று சொல்லி அவள் மீது படர்ந்தான். மிஸ்டர் தேவ், என்ன பண்ணுறீங்க? பகலில் விடுங்க என்றாள் சினுங்கி கொண்டே. லவ் பண்ண பகலா இருந்தா என்ன, இரவா இருந்தா என்னடி என்றான். அவளின் சீலை பின்னலை கிளட்டி தூக்கி எறிந்து விட்டான். தேவ், இதுக்கு பெயர் லவ்வா என்றால் பொய் கோபத்தோடு. ஆமாம், லவ் தான் என்னோட குட்டிமா. நான் பக்கத்தில் வந்தாலே வெக்கப்படும் போது அந்த முகம் அப்படியே கோபப்பள்ள மாதிரி சிவக்கிற முகத்தில் தெரியும் பாரு, அது தாண்டி என்னோட லவ் என்றான். நீங்கள் என்ன இப்படியெல்லாம் பேசுறீங்க என்றாள் தன் இரு கைகளால் முகத்தை மூடிக்கொண்டு. அவளை பார்த்து சிரித்தவன் அவளின் கையை எடுத்துவிட்டு தன் 2 கைகளால் அவளின் கையை கோர்த்து கொண்டு நெற்றியில் காதலாக இதழ் பதித்து அவளின் இதழை சிறை செய்தான். இருவரும் காதலில் திக்குமுக்காடி கொண்டு இருந்தனர். இதழ் சுவைத்து கொண்டு இருவர் ஆடையும் விடுதலை கொடுத்து அவளின் ஆடையாக அவனாகி போனான். அவள் அங்க வளைவுகளை எல்லாம் கை கொண்டு உணர்ந்து தன் மனைவின் உடலை கண்களால் ரசித்து வாயால் சுவைத்து அவளினுள் புகுந்தான். அவர்களின் முதல் குடல் இனிதே ஆரம்பித்தது. இனிதே இல்லற வாழ்க்கை அடியெடுத்து இருவரும் வைத்தார்கள். அடுத்த வந்த நாட்களில் இருவரும் ஹனிமூன் சென்று அவர்கள் காதலை வளர்த்தார்கள். பின்பு ஒரு நாள் மதியை பொள்ளாச்சிக்கு சென்று எல்லோரையும் பார்க்க வேண்டும் என்று சொன்னதும் கௌசிக் அழைத்து சென்றான். மதியும் எல்லோரையும் மன்னித்து சிறிது நாட்கள் அவர்களிடம் தங்கிவிட்டு சென்னை வந்து சேர்ந்தாள். பெங்களூர் வேலையை விட்டு சென்னையில் இருக்கும் அவர்கள் குடும்ப கம்பெனியை கௌசிக்கோடு சேர்ந்து 5 மாதமாக பார்த்து கொண்டு இருந்தாள். கௌசிக் பிசினஸ் விஷயமாக வெளிநாடு சென்று இருந்தான். கார்த்திக் திருமணத்திற்கு ஏர்போர்ட்டில் இருந்து மண்டபத்திற்கு வந்து கொண்டு இருந்தான். அன்று கார்த்திக் ராஜி திருமணம் என்பதால் மதி நடனம் ஆடி அண்ணன் திருமணத்தில் மகிழ்ச்சியாக இருந்தாள். கார்த்திக் ராஜி கழுத்தில் தாலி கட்டிவிட்டு ஐயர் சொன்ன சம்பிரதாயம் செய்யும் பொழுது மேடையில் நின்றிருந்த மதி மயங்கி விழுந்தாள். அதை பார்த்து அமர் பயந்து அவளை காரில் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி சென்று இருந்தான். அவன் பின்னால் மொத்த குடும்பமும் வந்து இருந்தது. கௌசிக் மண்டபத்தில் மதி மயங்கி விழுந்ததை கேள்விப்பட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வந்தான். மருத்துவர் அவளை பரிசோதனை செய்துவிட்டு வெளியே வந்தவர், வாழ்த்துக்கள், அவங்களுக்கு 3 மாசம் ஆகியிருக்கு என்று சொல்லி சென்றதும் அதிர்ச்சியில் இருந்தவனை அணைத்த கார்த்திக்
டேய் நான் மாமா ஆயிட்டேன்டா என்று சொல்லி சந்தோஷமாக கட்டி ஆர்ப்பாட்டம் செய்தான். கௌசிக் சொல்ல முடியாத உணர்வு கண்களில் ஆனந்தத்திலும் பயத்திலும் கண்ணீரே சுரந்தது. அவனால் இப்பொழுது நம்ப முடியவில்லை. தான் அப்பாவாகப் போகிறேன் என்பதை நினைக்கும் போதே அவன் உடல் சிலிர்த்து கண்களில் கண்ணீர் அதிகமாக வந்தது. கௌசிக்கின் செயலும் மதி கர்ப்பமாக இருக்கிறாள் என சொல்லும்போது அவன் முகத்தில் தெரியும் பாசத்தைக் கண்ட அனைவருக்கும் ஆச்சரியமாகவும் குழப்பமாகவும் இருந்தது. கௌசிக்கின் கண்களில் வழிந்த கண்ணீர் மெதுவாக வழிந்து பெண் அவளின் முகத்தில் பட தன்னவனின் பரிசம் உணர்ந்தாளோ என்னவோ மெதுவாக கண்ணை திறந்து பார்த்த மதி தன் முகத்துக்கு நேராக தன் கணவன் முகம் இருப்பதை பார்த்து ஒருவேளை கனவா என்று நினைத்தவள் நெற்றியில் பட்டது அவனின் மறு சொட்டு கண்ணீர் துளி. அந்த கண்ணீர் துளியே அவளுக்கு சொன்னது உன் மாமன் வந்துவிட்டான் என்று. அதை நினைத்து சந்தோஷம் அடைந்தவள் தன் இரு கைகளால் அவன் முகத்தை தாங்கினாள். அவன் நெற்றியில் அழுத்தமாக இதழ் பதித்து தேவ் மாமா என்றாள் புன்னகையுடன். அவ்வளவுதான். மாமா என்ற ஒரு சொல் அவன் முகத்தில் புதிதாக வசீகர புன்னகை ஒட்டி கொண்டது. தேவ் எப்போ வந்தீங்க என்றாள். காலையில் தாண்டி வந்தேன். வந்தவுடனே உன்னை பார்க்க தான் வரேன். ஆனால் நீ எனக்கு இவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் கொடுப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல என்றான். அவளை நெற்றியோடு நெற்றி முட்டி சரி தேவ் அப்போ கோபம் போயிடுச்சா என்றாள். அவள் சொல்வதை கேட்டு புரியாமல் இல்லை இன்னும் இருக்கு. ஆனால் இப்போ அந்த கோபத்தை என்னோட குழந்தைக்காக குறைச்சியிருக்கேன் என்றான் கௌசிக். குழந்தையா என விழித்தவாறு அவனை பார்த்த மதி யார் குழந்தை என்று கேட்டாள். என்ன இவங்க விட்டா இங்கேயே ரொமான்ஸ் பண்ணுவாங்க போல. எங்கே இருக்கிறன்னு கூட தெரியல. எல்லோரும் இவங்கள தான் பார்க்குறாங்க என மனதில் நினைத்த ராஜ் அந்த டாக்டர் பெண்மணியை தாண்டி மதி அருகில் வந்து மதி என்று அழைத்தாள். கௌசிக் புரியாமல் பார்த்து கொண்டிருந்த மதி ராஜின் குரலில் அவளை சைடில் பார்த்தவள் சொல்லு ராஜி என சொல்லும்போதே ஓ நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா என்றான் கௌசிக். அவனை பாவமாக பார்த்த ராஜ் சார் இது உங்களுக்கு கொஞ்சம் ஓவரா இல்லையா? இது ஹாஸ்பிட்டல். 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்றாள் அழுத்தமாக. ஐயோ ஆமாம் நான் எப்படி இதை மறந்தேன் என்று மதி சுற்றியுள்ள அனைவரும் தங்களை பார்ப்பதை பார்த்து சங்கடமாக உணர்ந்தவர் கௌசிக் மீது இருந்து வேகமாக மதியை விடாமல் தூக்கி வந்து காரில் உட்கார வைத்து வீட்டிற்கு அழைத்து வந்து படுக்க வைத்தவன் அவள் அருகில் வந்து அவள் கையை பிடித்து கொண்டு குட்டிமா ஐ லவ் யூ சோ மச்டி என்று அவளின் கன்னத்தில் முத்தமிட்டு தன் இரு கையையும் விரித்து கௌசிக்கை பார்த்த மதி வா தேவ் மாமா என்றாள். அவள் அருகில் மேலும் நெருங்கி அமர்ந்த கௌசிக் அவள் விரித்து வைத்த கையில் தன்னுடைய தாடையை பதித்தான். தன் முகத்திற்கு நேராக அவன் தாடையை இழுத்த மதி அவன் உதட்டை சிறை செய்து சப்ப ஆரம்பித்தாள். அதில் அதிர்ந்த கௌசிக் பின் தன்னவளின் இதழ் சங்கமத்தில் கலந்து கொண்டவன் அவள் தரும் முத்தத்தை அனுபவிக்க ஆரம்பித்தான். அவன் உடலில் உள்ள சத்துக்கள் அனைத்தையும் உறிஞ்சி எடுத்தாள். அதில் அவள் இடுப்பில் கை வைத்த கௌசிக் அவள் தலையில் வைத்திருந்த மல்லிகை மனம் வேறு அவனின் உணர்வை தூண்டியது. அதை அறியாத மதி கணவன் முரட்டு இதழில் இலைப்பாரி கொண்டு இருந்தாள். ஐயோ வந்தவுடனே டெம்ப்ட் பண்ணுறா ராட்சசி. இதுக்கு மேலே விட்டால் நானே கண்ட்ரோலை மீறி விடுவேன் என நினைத்த கௌசிக் தன்னை சமன்படுத்தி கொண்டு அவள் உதட்டை தன் பற்களால் கடித்துவிட்டு அவளிடமிருந்து பிரிந்தான். ஆ என முனிகிய மதி தேவ் மாமா அவ்வளவுதானா என ஏக்கமாக கேட்க குட்டிமா நீ இருக்கிற நிலைமையில இதையெல்லாம் வேண்டாண்டி ப்ளீஸ். உனக்கு 10 மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னையே நிறைய தரேன் என்றான் ஏக்கமாக. 10 மாசமா எதுக்கு தேவ் என கேட்டவளுக்கு ஏதோ புரிய கண்களில் கண்ணீருடன் தேவ் தேவ் உண்மையா? என் வயிற்றில் என் தேவ் உயிர் இருக்கா என்று தன்னுடைய வயிற்றை தொட்டுக்கொண்டே கேட்டாள். என்ற கௌசிக் அவள் வயிற்றில் தானும் கை வைத்தவன் ஆமா குட்டிமா என்னோட குட்டிமா வயிற்றில் என்னுடைய உயிர் இல்லை நம்முடைய உயிர் நம்ம காதலுக்கான உயிர் என்னுடைய இத்தனை வருட வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுத்த என்னுடைய பொண்டாட்டி வயிற்றில் என்னுடைய உயிரை சுமந்துக்கிட்டு இருக்கா என அவள் சொல்லும் போதே அவன் குரல் கரகரத்தது. அவன் சொன்னதை கேட்டு தன் வயிற்றில் கை வைத்து தடவி பார்த்த மதி உடல் சிலிர்த்து அடங்கியது. அப்போது அவளை இருக்க அணைத்தவன் தேங்க்ஸ்டி என்று சொன்னவன் அவளது நெற்றியில் இதழ் பதித்து புன்னகை செய்தான். மறுநாள் காலை கௌசிக் மட்டும் கிளம்பி காலேஜ் சென்றிருந்தான். மாலை பொழுதானது. காலை நீட்டி போட்டு தன்னவன் எப்பொழுது வருவான் என அறையின் வாயிலேயே பார்த்து கொண்டு இருந்தாள். அவளை பார்த்து சிரித்து கொண்டே உள்ளே வந்து அவள் அருகில் அமர்ந்தவன் என்னடி குட்டிமா சொல்லிட்டு தானே போனேன் எதுக்கு இப்படி கதவை வெறிச்சு பார்த்துட்டு இருக்க என்றான் கிண்டலாக. அவனின் முடியை பிடித்து ஆட்டியவள் உங்களை காணும் என்று உங்க பையன் கேட்டான் அதுக்கு தான் உங்களை தேடிட்டு இருந்தேன் என இன்னும் பிறக்காத குழந்தையின் மீது பழியை தூக்கி போட்டாள். அவளை பார்த்து சிரித்து அவளின் சீலையை விலக்கி அவள் வெற்றும் வயிற்றில் கையை வைத்து
என்னோட குழந்தை பையன்னு நீயே முடிவு பண்ணிட்டியா என்றான் அங்கு முத்தம் வைத்தவாறு. அவனை தலையை கோதிவிட்டு, ஆமா அப்படிதான். அவன் என்னோட மாமா. என்னோட முதல் எனக்குள் கலந்து என்னை அடைந்த போதே நான் கடவுள்கிட்ட எனக்கு முதல் குழந்தை பையனாக தான் இருக்கணும் என்று வேண்டிக் கொண்டேன் என்றாள் சிரித்தவாறு. அவளின் சீலையை சரி செய்துவிட்டு அவளின் முகத்தை பார்த்து, குட்டிமா ஐ லவ் யூ டி. நான் நிஜமா எதிர்பார்க்கவே இல்லடி எனக்கு நீ இப்படி ஒரு கிஃப்ட்டை பண்ணி வைத்து இருப்பேன்னு என காதலாக கூறி அவளின் இதழில் சிறிது நேரம் இளைப்பாறினான். இருவரும் மூச்சு முத்த ஊடல் நடத்தினர். சரி குட்டிமா, இன்னைக்கு டாக்டர் செக்கப் இருக்கு என்று அழைத்து கொண்டு பக்கத்தில் இருந்த ஹாஸ்பிட்டலில் ஸ்கேன் எடுத்து வந்தனர் இருவரும். ஸ்கேன் ரிப்போர்ட்டை எடுத்துக்கொண்டு இருவரும் டாக்டர் எதிரில் இருந்த சோபாவில் அமர்ந்தார்கள். டாக்டர் கௌசிக்கிடம் 45 நாள் கரு உங்கள் மனைவி வயிற்றில் இருக்கிறது மிஸ்டர் கௌசிக் என்றார். அவர் கூறியது கௌசிக்கு சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் பயம்தான் ஆட்கொண்டு இருந்தது. அதில் தன் மனைவியை இருக்க பிடித்து கொண்டு மருத்துவரை பார்த்து கொண்டிருந்தான். அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க. உங்கள் மனைவி தூங்கி 4 நாட்களுக்கு மேல் ஆகுது. சரியாக சாப்பிடவில்லை. ரொம்ப வீக்காக இருக்காங்க. நான் இது வரைக்கும் இப்படி ஒரு கேஸை பார்த்ததே இல்லை. உங்கள் மனைவிக்கு இனிமேல் ரொம்ப முக்கியம் ரெஸ்ட்டு தான் என்று மருத்துவர் சொன்னதை கேட்ட தினேஷுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அதே சமயம் தன் மனைவி மீது கோபம் வந்தது. நான் வெளிநாடு சென்றதிலிருந்து தூங்காமல் இருக்கிறாள். என்னதான் நினைத்து கொண்டு இருக்கிறாள் என நினைக்க அவன் மனசாட்சி நீ மட்டும் தூங்குனியா என அவனை கேள்வி கேட்டது. அதை தூக்கி தூர போட்டவன் மருத்துவரிடம், என்னோட மனைவிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைதானே டாக்டர் என கேட்டவன் பயத்தில் தன்னவளுக்கு ஏதாவது நிகழ்ந்து விடுமோ என்று. குழந்தையும் தாயும் நல்லா இருக்காங்க. இனிமே அவங்களுக்கு சாப்பிட நல்ல சத்தான காய்கறிகள் எல்லாம் கொடுங்க. எந்த வேலையும் அதிகமாக செய்ய வேண்டாம். இப்போதைக்கு ரெஸ்ட் எடுக்கட்டும் என கூறி சில பல அட்வைஸை செய்துவிட்டு மாத்திரையை வழங்கி அடுத்த மாதம் வந்து பாருங்க என்று சொல்லிவிட்டு சென்றார். அடுத்த 7 மாதத்தில் அவர்களின் காதல் பரிசாக ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அதற்கு இருவரும் சேர்ந்து சித்தார்த் என்று பெயர் வைத்தார்கள். ஒரு முகக்கவசம் கொடு. ஆயுள் முழுவதும் ஆக்சிஜன் இன்றி வாழ்கிறேன். உன்னுடன் நான். சுபம். இந்த கதைக்கு ஆதரவு தந்த அனைவருக்கும் நன்றி. அடுத்த கதை சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.